வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ டெலஸ்கோப் எப்படி மேக் பண்ணுறதுவோ சொல்லுங்கள் அப்படின்னு. இது வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. 2 லென்ஸை யூஸ் பண்ணி பண்ணது சூப்பராகவே இருக்குது. தூரத்தில் உள்ளதை பக்கத்துலேயே பார்க்க முடியுது, நல்லாவே இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெலஸ்கோப் எப்படி மேக் பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 லென்ஸு தான். ஒன்று வந்து குழி லென்ஸ், இன்னொன்று குவி லென்ஸ். இந்த 2 லென்ஸ் இருந்தால் போதும், சூப்பரான டெலஸ்கோப் வந்து நம்ம பண்ணிடலாம். கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா குழி லென்ஸ். பார்த்தா தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் தெரிய வைக்குதுன்னு பாருங்கள். சின்னதாக, பெரிய பொருளையும் சின்னதாக தெரிய வைக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவி லென்ஸ். இது வந்து நார்மலாக நம்ம லென்ஸ் வந்து இது லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த லென்ஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பெருசாக தெரிய வைக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக தெரிய வைக்குன்னு பாருங்கள். இது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் கூட, ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பவராக இருக்கும். அதனால் இந்த 2 லென்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் போகிறோம். அப்போ போல் இப்படி இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். குழி லென்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம இதை டிஸ்டன்ஸை வச்சு நம்ம வந்து தூரத்தில் உள்ளதை பக்கத்தில் தெரிய வைக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலியான டின்னை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து லென்ஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் தூரத்தை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி லென்ஸை வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதை வந்து நல்லா வந்து உப்புத்தாளை வந்து எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த பகுதியை வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து உள்ளக்க இருந்து போடுற மாதிரி இருக்கும். அப்போனா தான் வந்து லென்ஸ் வந்து கீழே விழுகாது. அதுக்காக இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உப்புத்தாளை வச்சு நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா கீழே உள்ள பகுதி வந்து அழகாக வந்து வந்துடும். அதுக்காக நம்ம வந்து வெட்டணும் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால தான் நான் தேய்க்க சொன்னேன். இப்போ வந்து தேய்ச்சிங்கன்னு பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த பார்ட்டை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்து வளைவாக இருக்கும். ஸோ அதனால் லென்ஸை வந்து உள்ளக்கிருந்து வச்சோம் அப்படின்னா கீழே விழுகாது. இது மாதிரி நான் 2 இதையும் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். ஒன்று வந்து சின்ன கேன் வந்து, இன்னொன்று கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி 2 இதை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த மேல் பகுதியை வந்து நம்ம எடுத்துகிட்ட போகிறோம். இதை வந்து நார்மலாக அறுத்தே எடுத்துக்கோங்க. இது ஏன்னா இது வந்து உள்ளக்க இருக்க போகுது. ஸோ 2 இதுக்குமே நான் வந்து இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஆக்ஸல் பிளேடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்தாச்சு. இந்த பகுதியை எல்லாமே எடுத்தாச்சு. இதே மாதிரியே நம்ம 2 இதுக்கும் வந்து இந்த மாதிரி எடுத்தாச்சு. சூப்பராக. இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளக்க வந்து ஈஸியாக செட் பண்ணிடலாம். இப்போ வந்து செட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பெரிய பீசஸ் இந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் சேண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். இதை கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து கரெக்டாக உள்ளக்க வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக அது வந்து கடைசி வந்து வெளியும் வராது, கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சூப்பராகவே வந்துடுச்சு. இனிமேல் வந்து நம்ம லென்ஸை தான் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம் எந்த லெவலுக்கு வந்து வைக்கணும் அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரு லென்ஸை வந்து அங்கிட்டு வச்சுக்கோங்க. குழி லென்ஸை வந்து இந்த சைடு வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளவு டிஸ்டன்ஸில் வச்சா இமேஜஸ் வந்து நல்லா தெளிவாக ஜூம் ஆகி நல்லா கரெக்டாக தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸ்கேலை யூஸ் பண்ணியே பண்ணுங்கள். எனக்கு வந்து 13 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்லாவே தெரியுது. அப்போனா 13 சென்டிமீட்டர், அப்போ அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் செட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே இழுத்துக்கலாம். இப்போ கேனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவே 13 சென்டிமீட்டர் கரெக்டாகவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை வெட்டணும்னு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அப்படியே நம்ம ஃபிட் பண்ணிக்கிற வேண்டியதான். அதனால் நம்ம பிரச்சனை இல்லை. ஒரு லென்ஸை வந்து பார்க்குற லென்ஸை வந்து சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் அதுக்கடுத்து குவி லென்ஸை வந்து அந்த பெருசுலையும் செட் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு வந்து நம்ம க்ளூவை தான் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து லென்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. லென்ஸு சொல்யூஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணியை தொட்டு கூட நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளக்க வந்து கரெக்டாக எடுத்து க்ளீன் பண்ண முடியாது. அதனால் இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, சூப்பராகவே க்ளீன் பண்ணிட்டோம், பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து உள்ளக்க இருந்து இதை வந்து இங்கே தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்படி உள்ளக்க இருந்து அதை விட்டிங்கன்னா போதும், கரெக்டாக
அந்த இடத்துல வந்து ஃபிட் ஆகிக்கிறோம், கீழேயும் விழுகாது. ஸோ அதனால் க்ளூ வந்து லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து சூப்பராகவே ஃபிட் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். அப்படின்னா அப்போ மூலம் தான் வெளியே விழுகாது லென்ஸு. விழுந்தாலும் உள்ளக்கே வந்துடும், லென்ஸ் வந்து உடைய சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து நான் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு லென்ஸை வந்து இந்த மாதிரி அழகாக வந்து இந்த மாதிரி உள்ளக்க வந்து போட்டுக்கோங்க. போட்டிங்கனாலே போதும், கரெக்டாக ஃபிட்டாக இருந்துக்கிறோம், லென்ஸுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டாகவே ஃபிட் ஆகிக்கிடுச்சு. அதே மாதிரி 2 லென்ஸையும் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து பார்க்குறோம் பார்த்திங்களா, அது வந்து சின்னதில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க, அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும், இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இது வந்து பெருசு, ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு இது. ஸோ சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு தூரத்தில் உள்ளது கரெக்டாக தெரியுதான்னு இதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் அளந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 13 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்து சும்மா பார்த்தாலே கரெக்டாக இமேஜஸ் வந்து இந்த 13 சென்டிமீட்டருங்கிறது ஜூம் பண்ணி தெரியும், நல்லா தெளிவாக தெரியும். இந்த டிஸ்டன்ஸை மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க லென்ஸை பொறுத்து. ஸோ இதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. அது போக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தூரத்தில் உள்ளதை பார்க்கும் போல் கொஞ்சம் பின்னாடி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அழகாகவே பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாகவே இருக்குது, நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்குது. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த டேங்க் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து நம்ம வந்து அந்த லெட்டர்ஸ்னால் எப்படி தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து சும்மா நார்மலாக எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணலை, அப்படியே பார்க்கும் போலே பாருங்கள் தெளிவாக இருக்கும், பெருசாகவே தெரியுது. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே தெளிவாக தெரியும். இப்போ அங்கே உள்ள லெட்டர்ஸை எல்லாத்தையும் ரீட் பண்ணலாம், அந்தளவுக்கு வந்து ஜூம் பண்ணி நல்லா காட்டுது. டெலஸ்கோப் வந்து கரெக்டாகவே நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே இருக்குது, கரெக்டாகவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்ம டெலஸ்கோப் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்து இதை வந்து ஏர்டெல் டாடா ஸ்கை வந்து அந்த இதை வந்து பார்க்கலாம். பாருங்கள், அதுவும் சூப்பராக தெளிவாக தெரியுது, கொஞ்சம் ஜூம் பண்ணி சூப்பராக பெருசாக தெரியுது. அங்கிட்ட உள்ள வீடே பாருங்கள் எவ்வளவு நல்லா கிளியராகவே தெரியுது, சூப்பராகவே தெரியுது. டிஸ்டன்ஸ் வந்து கூட, இது வந்து பக்கத்தில் உள்ளது கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியுது இமேஜஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ மூலம் டெலஸ்கோப் வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகும். அந்த பாருங்கள், அந்த வாட்டர் டேங்கில் வந்து வாட்டர் டெக்குன்னு இருக்குது, ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அது நார்மலாக இருக்கும்ல ரீட் பண்ண முடியல. ஸோ அதனால் கரெக்டாகவே இருக்குது, சூப்பர். அடுத்து நம்ம கப்பீஸ் மீன் இருக்குது பார்த்திங்களா, கப்பீஸ் மீன் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதை ஜூம் பண்ணி எப்படி தெரியுதுன்னு பார்க்குறதுக்காக. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் பிளராக தெரியும். அப்போ போல் நம்ம வந்து அதை வந்து லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க, நான் எப்படி பார்க்காமல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான் பார்க்குறப்ப கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டாக சூப்பராக இருக்குது. எல்லாமே என்னென்ன செய்யுது அப்படின்னு சொல்லி தெளிவாகவே தெரியுது, நல்லாவே இருக்குது. பாருங்கள், அந்த குட்டி மீன்னா எவ்வளோ ஜூம் பண்ணி பெருசாக தெரியுதுன்னு பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா மீனை வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு கப்பீஸ் மீன். ஸோ இது நல்லாவே ஒர்க் ஆகுது, நல்லாவே இருக்குது. இப்போ வந்து இந்த செடியில் வந்து ரொம்ப சின்ன ஒரு கொசு இருக்குது. அந்த கொசு வந்து ஜூம் பண்ணி அந்த பக்கத்தில் பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கொசுவே எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு பாருங்கள். இது வந்து நான் பார்க்குறதப்ப இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளவு அந்த இது எல்லாமே தெளிவாக தெரியுது. நம்ம வந்து இது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறது தான். ஸோ அதனால் நல்லாவே தெரிஞ்சிச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் பார்க்குறப்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு டெலஸ்கோப் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நீங்கள் இன்னும் தூரத்தில் உள்ளதை வந்து இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெரிய தான் செய்யுது. இதுக்கு வந்து டெலஸ்கோப்புக்கும் தனி லென்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் பெருசாக தெரியும். இதுக்குரிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. டெலஸ்கோப் சூப்பராகவே இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.